நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஏமாத்து வேலை செஞ்ச சுவாமிஜியை நம்ம கடவுள் நம்பணும். இவன் பண்ண வேலையெல்லாம் அற்புதம் நினைச்சோமே. இவன் என்னன்னா நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கானே. அடிச்சு கொட்டுங்க அவனை விடு சூர்யா. ஒரு மனுஷன் துணிமணி விக்கிறத என் கண்ணால பாத்திருக்கேன், நிலம் விக்கிறதையும் பாத்திருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில முதல் தடவையா இப்படி ஒரு சைத்தான பாக்குறேன். இவன் அந்த கடவுளையே விக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். சிவ பூஜை சிவ பக்தின்னு சொல்லி எத்தனையோ கோடி பக்தர்களோட உணர்வுகளோட இவ விளையாடி இருக்கா. எத்தனை பக்தர்களோட நம்பிக்கையே இவ கெடுத்திருக்கா. இதெல்லாம் என்ன உன் அப்பாவோட சொத்தை நினைச்சியா? ஒரு மிருகம் கூட உப்பு தன்னை வீட்டுக்கு துரோகம் பண்ணாது. அந்த வீட்டுக்கு நல்லதான் செய்ய பாக்கும். ஆனா நீ ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளோட பேரை சொல்லி சொல்லி அந்த கடவுளையே ஏமாத்திரம் நினைச்சிருக்கியே. உனக்கு அசிங்கமா இல்ல? நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உன்னை அந்த கடவுளோட தூதனாவே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தோம். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கடவுளோட வார்த்தையாவே நினைச்சோம். ஆனா நீ அந்த விஷத்தை கக்குற பாம்பை விட மோசமானவங்கிறத நிரூபிச்சுட்ட. ஒரு பாம்பு வந்து கடிச்சா கூட அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒன்ன மாதிரி ஒருத்த கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யாராலுமே யோசிக்க முடியாது. எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்ச? என் குடும்பத்தோட மரியாதையை கெடுத்து எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல. உன்னோட சுயநலத்துக்காக திருட்டு வேலையை செஞ்சது நீ. ஆனா அந்த குற்றத்தை ஏன் மேல சுமத்திட்டேல்ல. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அந்த கடவுள் எங்க மேல ரொம்ப கோபமா இருக்காருன்னு எங்க வீட்டுல வந்து சொன்னேல்ல. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட என்னோட மனசுல துளி கூட சந்தேகமே வரல. இதை எல்லாத்தையும் நீ பண்ணிருப்பேன்னு நினைக்கல. நீ எப்ப எதை சொன்னாலும் அதுதான் உண்மையா இருக்கும்னு நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு 12 மணி நேரம் தான் அவகாசம் இருக்குன்னு சொன்னியே. அந்த நேரத்துல நானும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களும் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போம்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? சரி விடு. நீ பண்ணதெல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னோட சாபமும் பொய்யாயிடுச்சு. ஆனா எனக்குள்ள எந்த பொய்யும் இல்ல. நான் இன்னைக்கு சத்தியத்தை சாட்சியா வச்சு உனக்கு சாபத்தை கொடுக்க போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த கடவுள் தன்னோட மொத்த கோவத்தையும் உன் மேலதான் காட்ட போறாரு. சிவனோட பேரை சொல்லிட்டு நீ மக்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தல்ல. உனக்கு தெரியாதா சிவபெருமான் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர்னு? மக்களோட பலத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? மக்களோட கோவத்தை இவங்கிட்ட என்னன்னு காமிக்கலாம். வாங்க அடிங்க. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. என்னடா கோவிந்தலால், இன்னைக்கு வரைக்கும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சல, இன்னைக்கு அந்த கடவுளோட லீலையை பாரு. எங்க எல்லாருக்கும் நியாயத்தை கொடுத்துறாரு. இன்னைக்கு நீயே பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. உன்னை காப்பாத்த ஆளே இல்ல. இப்போ உனக்கு என்ன தோணுது? இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தவறு நான் செய்யவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, போடுங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களோட நம்பிக்கை வச்சு நீ விளையாடி இருக்க, எல்லாரையும் ஏமாத்தி இருக்க. உன்னை மன்னிக்கணுமா? இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடைக்காது. ஏய் கோவிந்தலா,
சட்டத்தை தயவு பண்ணி உங்க கையில எடுத்துக்காதீங்க. இவர் எல்லாரும் ஏமாத்திருக்கலாம், பொய் சொல்லிருக்கலாம், தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அதிகாரம் சட்டத்துக்கு தான் இருக்கு. ஏற்கனவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வழி விடுங்க. ஒரு நிமிஷம். அவங்க தலையெழுத்து அவங்க கையில, அதை மாத்த யாராலையும் முடியாது. அவனை ஜெயிலே சாகடிங்க. அவனுக்கு சோறு கொடுக்காதீங்க. தூக்கல தொட்டு விடுங்க. எங்களை ஏமாத்துறதுக்கு அதுதான் அவனுக்கு பெரிய தண்டனையா இருக்கும். சந்தியா, ரொம்ப தேங்க்ஸ் சந்தியா. இன்னைக்கு நீ ரொம்ப திறமையா அந்த சுவாமிஜியை பத்தி காலேஜில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்க. உண்மையை சொல்றேன், உன் அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது சந்தியா. நீ மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த காலேஜை எப்பவும் மூடி இருப்பாங்க. இந்த காலேஜ் மூடி இருந்தா எத்தனை ஸ்டூடெண்டோட லைஃப் போயிருக்கும். உனக்கு நான் ஏன் இவ்வளவு தூரம் தேங்க்ஸ் சொல்றேன்னா, என் பிள்ளைய பத்தின உண்மைகளை நீ எனக்கு தெரியப்படுத்தின. உண்மையா சொல்ற சரோஜா, உங்க மருமக ஒரு வைர மாதிரி. இவ தன்னோட திறமையால எங்க எல்லாருடைய வாழ்க்கையை காப்பாத்திருக்கா. தரையில இருந்து சிவலிங்கம் வரும்போது நாங்க எல்லாருமே பார்த்தோம். ஆனா இங்க யாருமே எப்படி வந்தது, எங்க இருந்து வந்தது, இத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் மனசார சொல்ற சரோஜா, உங்க மருமக எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாவே யோசிக்கிறா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு என் காலேஜில் படிச்சிட்டு இருக்கவ. ஆமாங்க, உண்மையா சொல்ற சந்தியா, அந்த சுவாமிஜி எப்படி நம்ம எல்லாரும் ஏமாத்தினாருன்றத சூப்பரா நிரூபிச்சிட்டீங்க. இன்னைக்கு பிரீத்தி வரலையா? சந்தியா, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பிரீத்தி காலேஜுக்கு வரதே இல்ல. என்ன, காலேஜ்க்கே வரது இல்லையா? அம்மா சந்தியா, நாம வீட்டுக்கு போலாம். நான் இப்போ வீட்டுக்கு போகணும். அதனால நான் உங்க எல்லார்கிட்டயும் அப்புறமா பேசுறேன். சரிம்மா சந்தியா. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமசிவாயா. ஓம் நமசிவாயா. நம்ம எல்லாரும் ஏமாத்திருப்பான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பானையை உடைக்கிறேன் அது இதுன்னு அத்தை சொன்னாங்க. ஆனா ஒரு பானை கூட உடைக்கலையே. அந்த பானை எப்ப உடைய போகுது, அடுத்த தப்பு எப்ப நடக்குமோ தெரியும். என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க அன்னைக்கு கோமாதாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ சந்தியா அக்கா கிட்ட நீங்க சவால் விட்டீங்கல்ல, அதான் அந்த சிவலிங்கம் எப்படி வந்தது, அதுவும் ஒரு பொய், அதை எப்படின்னு நிரூபிச்சு காட்டுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இதோ சந்தியா அக்கா எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அதை நிரூபிச்சு காட்டிட்டாங்க. இப்போ அந்த 3 பானை இருக்குல்ல, அது சந்தியா அக்கா உடுத்தவர்களுக்கு உதாரணம்னு சொன்னீங்க. அது எப்ப உடைய போகுது அத்தை? அந்த பானையெல்லாம் உடையுமா உடையாதா? எனக்கு ஒண்ணு புரியல அத்தை. வா போலாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இல்லைங்க அத்தை, தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இங்க பாருங்க, என்னால இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு தோணுது. நீங்க இந்த விஷயத்த சொன்னாதான் எனக்கு தலைவலியே குறையும் அத்தை. அந்த பானையெல்லாம் உடையுமா இல்ல உடையாதா? யோசிச்சு யோசிச்சு செத்து போயிடலாமோன்னு தோணுது. மீனாட்சி, இன்னைக்கு சந்தியா நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை மட்டும் காப்பாத்தல, அதை விட பெரிய வேலை ஒண்ணு செஞ்சிருக்கா. தப்பு செஞ்ச ஒருத்தனை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்கா. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களோட நம்பிக்கை, உணர்வுகள், பக்தி எல்லாத்தையும் வச்சு விளையாடினா. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இவ தண்டனை வாங்கி கொடுத்திருக்கா. எல்லாருமே சந்தியாவுக்கு எதிராதான் நின்னோம். அப்படி இருந்தும் அவ மனசுல இருந்த உண்மையை அவ நிரூபிச்சு காட்டியிருக்கா. அதனால அவளை பாராட்டிதான் ஆகணும்.
ஆனா அத்தை, வாங்க, நேத்துல இருந்து வீட்ல ஒரு வேலை கூட நடக்கல. முதல்ல வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவோம். வாங்க. இந்தாங்க. சூர்யா, எனக்கு ஒரு 2 கிலோ லட்டு வேணும். சரி. சூர்யா, எனக்கும் 3 கிலோ லட்டு வேணும். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சூர்யா. அவனை பத்தி எதுவும் தெரியாம அவனை கடவுள்னு நினைச்சிட்டோம். அவன் உங்க அம்மாவையும் உங்க குடும்பத்தையும் பழிவாங்க தான் இதெல்லாம் செய்யறான்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. நம்ம சந்தியா மேடம் அந்த சுவாமிஜியை பத்தி எல்லாருக்கும் தெரிய வச்சு எங்களுக்கு எல்லாம் நல்லா உதவி பண்ணிருக்காங்க. என்னங்க இந்தாங்க. சந்தியா, இப்ப நிறைய கஸ்டமர்ல இருக்காங்க. டிஃபன் பாக்ஸ்ல இருக்க லெட்டருக்கு பதில் நான் அப்புறமா அனுப்புறேன். அது அப்படி வைங்க. நன்றிம்மா. வரேன் சூர்யா. ஆமா, என்ன சந்தியா, என்ன விஷயம்? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? என்னங்க, அது வந்து இதுல எந்த லெட்டரும் இல்ல. இதுல வெறும் கிச்சடி தான் இருக்கு. அத்தை உங்களுக்காக பண்ணி கொடுத்திருக்காங்க. வாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன விஷயம் சந்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு? ஆமாங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம வீட்ல பெரிய புயலே வந்தது. ஆனா இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் சந்தோஷம்தான். ஏனுங்க, அத்தை கிட்ட வெளிப்படையா எதுவும் சொல்லல. ஆனாலும் எனக்கு தெரியும், அவங்களோட மனசுல நான் எந்த இடத்தை பிடிக்கணும்னு நினைச்சனோ அதை நான் பிடிச்சிட்டேங்க. வா, கிச்சடி செமையா இருக்கு. என்ன கைப்பக்குவம். நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க. உண்மையிலேயே அத்தை கிச்சடி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சோட்டுதான் விளையாடுறோம். என்னங்க சந்தியா, என்னங்க, எனக்கு இந்த கர்ச்சீஃப் விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் அதிகமா விளையாடின விளையாட்டு இதுதான். அப்படியா? இது நல்ல விளையாட்டுல சந்தியா. சொல்ல போனா இந்த விளையாட்டு தான் சின்ன வயசுல எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஏன், இன்ன வரைக்கும் இந்த விளையாட்டுல என்னை யாருமே தோக்கடிச்சதே இல்லை. கர்ச்சீஃபை டக்குன்னு எடுத்துட்டு ஓடிடுவேன். எதிரில் இருக்கவங்க யாரா இருந்தாலும் தோத்து போக வேண்டியதுதான். அப்படியா? ஆமா. என்னங்க, நீங்க விளையாட்டதை நான் பார்க்கவே இல்லை, அப்புறம் எப்படி நான் ஒத்துக்கிறது? இல்ல, சந்தேகம்னா நீங்க யார்கிட்ட கேட்டு பாருங்க பசங்களை. யார் என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். உண்மையிலே உங்களுக்கு இதெல்லாம் விளையாட தெரியும்னா இந்த விளையாட்டுல தோக்கடிச்சு காட்டுங்க. அப்படியா? அப்படின்னா என்ன தூண்டி விடுறீங்க? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அப்போ நாம மோதி பாத்திர வேண்டியதான். வாங்க கோதால இறங்கி பாத்துருவோம். சோட்டோ வாங்க வாங்க. சோட்டோ சொல்லுங்க சூரியனா. உன் சந்தியா அண்ணி இருக்காங்களே, இந்த கர்ச்சீஃப் விளையாட்டுல என்ன தோக்கடிக்க போறாங்களாப்பா. இதுல என் திறமையை பத்தி இந்த ஏரியால எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்களுக்கு மட்டும் நம்பிக்கை இல்லையா. இந்த விளையாட்டுல என்ன அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொன்னா சிரிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு உங்க அண்ணி கிட்ட இந்த விஷயத்தை நிரூபிச்சு காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்சதே தப்பு இல்லையா? அதை புரிய வைக்கணும். என்ன சொல்ற? உன் சார்பா அண்ணன் இறங்குறேன், சேர்த்துக்கோ. சூர்யானாவால சந்தியானியை எதிர்த்து விளையாட முடியுமா? நிச்சயமா முடியாது. அவங்க முன்னாடி வந்து நின்றாங்கன்னா இவர் பேசக்கூட மாட்டாரு. இல்ல சூர்யானா, அதெல்லாம் வேணாம். நம்ம தெருவில் இருக்க எல்லாருக்குமே தான் தெரியுமே இதுல உங்களை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு. அதுவும் இல்லாம சந்தியானி ரொம்ப பாவம்ல, அதனால பாவ சந்தியானியை நம்ம தோக்கடிக்க வேணாம். விட்டுருங்களா? அதேதான்டா, அதேதான் நானும் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா ஒரு நாள் உங்க அண்ணி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்களே, காதல்ல எல்லாமே தம்பி, விளையாட்டுலயும் எல்லாமே நியாயம்தான். உண்மைதானே? ஆரம்பிக்கலாமா? டேய் அது குடுறா. நடக்க போகுதோ. உங்கள் விஜய். என்ன பார்த்தது போதும், கொஞ்சம் விளையாட்டுலயும் கவனமா இருங்க. இல்லனா நீங்க இந்த விளையாட்டுல தோக்க வேண்டியதுதான். ஐயோ சூர்யானா, தோத்து போகதான் விளையாட நடந்துச்சீங்களா? அண்ணி முன்னாடி உங்களால ஜெயிக்கவே முடியாது. சந்தியானி, சூர்யானா, சந்தியானி, சந்தியானி, சந்தியானி தான் ஜெயிப்பாங்க. சரி சரி சரி, டைம் ஓவர் டைம் ஓவர். 10 9 8 7 6 5 4 3 2 1.
இதான் நான் முதல்ல சொன்னேன், சந்தியா நீ உங்களால தோக்கடிக்க முடியும்.